வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டர் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையானது, ஹெல்த்துக்கும் நல்லது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே டிப்ஸ் சொல்லுவோம், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் பட்டர் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் பொரிச்சதுக்கப்புறமா நம்ம கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போடுறோம். இப்போ இதில் மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், இந்த 3ஐயும் ஒரு பெரிய பச்சை மிளகானால 1 எடுத்திருக்கேன். இது 200 கிராம் தான் பட்டர் பீன்ஸ் இருக்கும். அதனால் இந்த 1 மிளகாய் போதும், பெருசாக இருக்கிறதுனால. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், அதை எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறோம். கொஞ்சமாக இருக்கிறதுனால தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு இது வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். போட்டுட்டு ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்க போகிறேன். இதில் இந்த பட்டர் பீன்ஸில் நிறைய பல்லாரி வெங்காயமோ தேங்காவோ நிறைய போட்டோன்னா அந்த பட்டர் பீன்ஸு கம்மியாக தெரியும், அந்த மசால் தான் அதிகமாக இருக்கும். அதனால் வெங்காயம், தேங்காய் மசால் கம்மியாக போட்டுட்டால் பட்டர் பீன்ஸ் நமக்கு கொஞ்சம் டாமினண்ட்டாக தெரியுங்கிறதுனால நான் தேங்காவும் குறைய தான் போடுவேன், வெங்காயமும் குறைய தான் போடுவோம், பல்லாரி வெங்காயமும். அதனால் ஒரே ஒரு வெங்காயம், பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்க போகிறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பட்டர் பீன்ஸை நம்ம ஏற்கனவே குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை பொரியலாக மட்டும் டக்குன்னு பண்ணுறதுனால அது வேகாதுங்கிறதுனால முதல்ல அதை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நாம் அவிச்சு வச்சுருக்கிற அந்த 200 கிராம் பட்டர் பீன்ஸை போடுறோம். போட்டுட்டு அது கூட தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், அந்த மசாலா கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அடித்து வச்சுருக்கேன், அதை போடுறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு. கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க, நிறைய உப்பு போட்டால் நல்லா இருக்காது. உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஜாரில் தண்ணியாக தான் மிக்சியில் அடிச்சிருக்கேன், கொஞ்சமாக இருந்ததுனால. திருப்பி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை, ஜீரகம், பச்சை மிளகாவோட தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நாம் வற்ற வச்சு எடுத்துக்கிறோம். இது சீக்கிரம் பண்ணிடலாம், ஏற்கனவே பட்டர் பீன்ஸ் வெந்திருந்ததுனால. இங்கே பாருங்கள், அப்படி நல்லா அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் நமக்கு அந்த நல்லா தண்ணியே இல்லாமல் இருக்கும்போது நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அந்த கறி எடுத்து பரிமாறலாம். இந்த பட்டர் பீன்ஸு கறி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியானதும் கூட. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது நல்ல ப்ரோட்டீன் உள்ள ஒரு காய்கறி. ஸோ இதை நான்வெஜ் சாப்பிடாதவங்க அடிக்கடி வாரம் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இது சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இது நான் எப்பொழுதுமே சாதம், ரசம் வச்சு இந்த பட்டர் பீன்ஸ் தான் வைப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சப்பாத்தி கூட இதை சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video.